आनन्दाभिमग्नः अनिशं लोके सर्वविराज राजगीति जगन्नाथ युधे यह क्या अघोषित तम वंदे जयदेव सद्गुरु ब्रह्मावली वल्लभम् கிருஷ்ணனை பற்றி பாடினாலே சந்தோஷமா. கானாமிருதம், அமிர்தம்னாலே ரொம்ப இது கானாமிருதம். எப்படிப்பட்ட கானாமிருதம்? ராசலீல கானாமிருதம். எப்படிப்பட்ட ராசலீல? மனோரம, இந்த மனசுக்கு பிடிச்ச கானாமிருதம். இங்கதான் யாருடைய மனசுக்கு? ராதா மனோரம, ராதிகா தேவிக்கு மனசுக்கு பிடிச்ச கான பஜனாமிருதம். அப்ப இங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா அத்தனை பேரும் ராதே இல்லையா? ராதா மனோரம ராமாவர கானாமிருத ஈக மனிதன். ராதைக்கு பிடித்தமான கானாமிருதத்தை நான் பாடினானா அங்க என்ன ரிசல்ட்? ராதைக்கு பிடிச்சு கிருஷ்ணனை பாடுனதுனால கிருஷ்ணன் ராதைக்கு அனுகிரகம் பண்ணான். அப்ப அதை நாம பண்ணுறதுனால பகவான் யாருக்கு அனுகிரகம் கொடுக்குறான்? யாரெல்லாம் இதை சந்தோஷமாக ரசிச்சு ஆனா ஈக மனிதன் கவிராஜ ஜெயதேவ சுவாமிகள் ரசிச்சு எழுதுற இந்த சிங்கார ரசத்தை, இதுக்கு பேரு ரசமஞ்சரின்னு பேர். கீத கோவிந்தம் அப்படிங்கிற ஒரு பேரா இருந்தாலும் இன்னொரு பேர் ரசமஞ்சரி. ரசமஞ்சரின்னு உடனே எலுமிச்சம்பழ ரசம் அந்த மாதிரி ரசமெல்லாம் இல்லை. சிங்கார ஒரு வார்த்தைக்கு தி டாப் மோஸ்ட் அர்த்தம் எது உண்டோ அந்த அர்த்தத்தை நாம சொல்ல வேண்டியதில்லை. அதனாலதான் சகஸ்ர சீருஷாக புருஷா, புருஷன் சகஸ்ர சீருஷா பண்ணாலும் மகாவிஷ்ணு தான், பெருமாள். அதுபோல ரசம் அப்படின்னாவே அது சிங்கார ரசம் தான். அதனால இதுக்கு பேர் ரசமஞ்சரி. ரசமஞ்சரின்னா என்ன? சிங்காரத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் திரட்டு. ஆகையினால்தான் இந்த கீத கோவிந்தத்தை எங்கெல்லாம் பாராயணம் செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கீத கோவிந்த காவியத்தை பாராயணம் செய்பவர்களுடைய மனது கிருஷ்ணனுடைய இடமாக இருக்கும். கீத கோவிந்த காவியத்தை யார் யாரெல்லாம் அதை படிக்கலாம், வாசிக்கலாம், பாடலாம், கொண்டாடலாம். ஆனா என்ன சொல்லுது? அந்த ரிசல்ட்டை யாரையும் சொல்லாதன்னு சொல்லுது. We can enjoy, but we cannot tell the secret. அப்படின்னா என்ன? இந்த சிங்கார ரசத்தை அனுபவிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சுகம் கிடைக்கும். அந்த சுகத்தை நீ அனுபவிக்கும், ஆனா அது வெளியில் சொல்லாத. ஏன்? அந்த சுகம் உனக்கும் கிருஷ்ணனுக்கும் மட்டும், ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் மட்டும் ரிலேஷன், பக்தனுக்கும் பகவானுக்கும் மட்டும் ரிலேஷன். எப்படி அந்த ரிசல்ட் ஒன்று கிடைக்கணும்னா இந்த இயற்கையே உனக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கை எப்படி அனுகூலமா இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. Kita
ஸ்ரீராஜா இந்த மாதிரி சுகமான அனுபவத்தை எனக்கு கொடுக்கிறது வாக்தேவதா சரிதா சித்ரிதா சித்தா சத்மா பத்மாவதி சரண சக்கரவர்த்தி ஜீவாசுதேவரதி கே யுகதா ஜமேதமே பகவதி ஜெய தேவஹ கவிர்வந்தம் யதி ஹரிஸ்மரணே சரசம் மனஹ யதி விநாசகத சத்குருகரம் மதுரத்து அவள காத்தவதாவனம் குருதாரா ஜய ஜய गोपिका जीवन स्मरण 24 பாட்டு 10 செக்மெண்ட். இந்த 10 செக்மெண்ட்ல ஒவ்வொரு செக்மெண்ட்ல ஒவ்வொரு விதமான அனுபவத்தை நாம் அனுபவிக்கலாம்னு சொல்லியிருந்தார். முதல் செக்மெண்ட்ல 4 பாட்டு சர்க்கம். அதிலே சுவாமியை பற்றி யார் நமக்கு அனுகிரகம் பண்ணலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அவர் அனுகிரகம் பண்ணியிருக்கார், அதையெல்லாம் அவர் எழுதியிருக்கார். ஸோ முதல் 4 பாட்டில் தசாவதாரம். இந்த தசாவதாரத்தில் அந்த தசாவதாரத்தை நாம் பாடினாலே நமக்கு சௌகரியமாக இருக்குமா வாழ்க்கை. சுவாமியுடைய 10 அவதாரம். அதனால தான் இந்த புரட்டாசி மாதம் குருவில் வேற எந்த பொம்மை இருந்தாலும் இல்லாட்டாலும் இருக்கலாம், தசாவதாரம் கண்டிப்பாக வேணும் இல்லையா? ஏன்னா அந்த தசாவதாரம் வச்சாலே பூர்ணமாக எடுத்துன்னு அதனால இந்த ராமருக்கு சுவாமி ராமருக்கு நாம் நிறைய விஷயங்கள் சீதா கல்யாணம் நடத்தணுமானால் நிறைய கண்டிஷன் உண்டா. என்ன கண்டிஷன்? மனுஷாளுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் மேட்ச் ஆகுதோ அத்தனை கண்டிஷனையும் சீதாராம விவாதத்துக்கு பண்ணணும். ஏன்னா எந்த இடத்துலையுமே மனுஷத்தினுடைய தர்மத்தை அவர் மீறவே இல்லை. ஆகையினால தான் யாருக்கும் கல்யாணம் பண்ணாலும் சீதா கல்யாணம்னு சொல்லுவோம். என்னன்னா இது மனுஷ தர்மத்தில் டாப்பஸ்ட் டிசிப்ளின்ல இருந்து சக்சஸ் பண்ணவன் ராமன். ஆகையினால முழுமையான அவதாரம் ராமன். ஆகையினால ஜெயதேவன் சொல்றார், இந்த கல்யாணம் ஜனக சுதா, ஜனகனின் மகளை எப்படி கல்யாணம் பண்ணிட்டு போல கீத கோவிந்தத்திலே சொல்றார். ராதையும் கிருஷ்ணனும் இருக்கும்போது சீதாராமனோட கம்பேர் பண்றார். அதனால இங்கே சாட்சாத் ஸ்ரீ லக்ஷ்மி தாயார் சீதாயாக ராதையாக கோதையாக அனுகிரகம் பண்ணும். புருஷாவதாரமான ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணனாக ராமனாக நமக்கு சௌகரியமான அனுகிரகத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணி முதல்ல 10 அவதாரத்தை நாம் பிரார்த்தனை பண்ணுறோம். முதல் 2 பாட்டு, முதல் பாட்டு 10 அவதாரம், 2வது பாட்டு மனுஷ அவதாரத்தில் உண்டான ராமனும் கிருஷ்ணனையும் சேர்ந்து சொல்லக்கூடியது. 3வது பாட்டு பகவான் நமக்கு கண்டிப்பாக இப்படி வச்சுக்கோங்க, திருப்பதிக்கு டிக்கெட் போடுறதுக்கு உண்டான பாஸ்வேர்டு ஃபர்ஸ்ட் பாட்டு, உள்ள கூகுளுக்குள்ள போகிறது செகண்ட் பாட்டு, உங்களுடைய ஆதார் அக்செப்ட் ஆயிடுது அப்படின்னால என்ன ஆயிடுது, டிக்கெட் கன்ஃபார்ம்னாலே ஒரு ஹாப்பி வரும் இல்லையா, அதுதான் 3வது பாட்டு வசந்தமா சந்தோஷமா. 4வது பாட்டு என்ன, டிக்கெட் கிடைச்சிருது 4வது. 5வது பாட்டு என்னங்கிறது 5வது ஆரம்பிக்கும் போது சொல்லுவோம். ஸோ யார் யாரெல்லாம் இப்போ சுவாமி தரிசனத்துக்கு ரெடியாக இருக்கு, லாகின் பண்ணலாமா? ஓகே ரெடி, பாஸ்வேர்ட்
லாகின் பண்ணுறது பாஸ்வேர்ட் என்னது தசாவதா மத்தியமோ பாஜகா பந்தமத்துவாவதி ஜனகா சந்தர்ப்ப சிந்தங்கினா யானீதே ஜெயதேவ ஏவ சர்வதா நாத்யோ குரு சிங்கார உத்தரகா சப்ரமேய நகரை ஆச்சாரிய கோவர்தனா பதி கோபி விசுதா சுகிதரோ கோயி அவிஸ்மாமதி पयोदिजले केशवा दृढमानसी एतौ बिनरसे चूरण
Buddha